இறைவன் இருவகையான தன்மை உடையவன். அரியவனாகவும் நிற்பான், எளியவனாகவும் நிற்பான். நீ எப்படி நிற்கிறியோ அதை பொறுத்து. என்கிட்ட கல்வி இருக்கிறது, என்கிட்ட அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நீ ஏதாவது நினைப்பில் நினச்சி நின்னா அரியவனாக நிற்பான். அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை சாமி, எதுவும் கருணையினால் வாழ்ந்துட்டு இருக்கிற பெருமானே அப்படின்னு நின்னா நானே உனக்கு எளியவன் தான்ப்பா, என்னப்பா உனக்கு வேணும். அவன் கீழே இறங்கி வந்து நிற்பான். நீங்கள் இப்படி துண்டை இக்கில் வச்சுக்கிட்டு சாமி சொல்லுங்கன்னா அவர் அதுக்கும் கீழே நினச்சி சொல்லு சாமி உனக்கு என்ன வேணும் நிற்பார். ஏன்? அன்பருக்கு அன்பன். நீங்கள் என்ன மாதிரி நீ நிற்கிறையோ அதை விட ஒரு மடங்கு கூட உங்கள்கிட்ட நிற்பான். நீ அன்பு வயமா நின்னா தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப. இதை விட எப்படிங்க சொல்றது? அன்பு செலுத்துபவனுக்கு இறைவன் யாரு? அன்பன் அல்ல, அவரினும் அன்ப.